அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை மறுநாள் டெல்லி செல்ல உள்ள நிலையில் அங்கு அமித்ஷாவை சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலுக்கு தீவிரமாக தயாராகி வருகிறார். கடந்த ஏப்ரல் மாதம் அமித்ஷா முன்னிலையில் அதிமுக பாஜக கூட்டணியும் அமைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஜூலை 7ஆம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் தொடங்கினார். 2 மாதங்களில் ஏறக்குறைய பெரும்பாலான தொகுதிகளில் பரப்புரையை நிறைவு செய்துவிட்டார். இதனிடையே சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற அதிமுகவை வலுப்படுத்த அணிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற குரல்களுக்கு எடப்பாடி பழனிசாமி செவி சாய்க்கவில்லை. இந்த சூழலில் அணிகளை இணைக்க அதிமுக சீனியர் தலைவரான செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்தார். ஆனால் செங்கோட்டையனை மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட கட்சி பதவிகளில் இருந்து நீக்கினார். இதனையடுத்து சில நாட்களுக்கு முன்பு திடீரென டெல்லி சென்ற செங்கோட்டையன் அங்கு அமித்ஷாவை சந்தித்தார். அதிமுக அணிகள் ஒருங்கிணைப்பு குறித்து அவரிடம் வலியுறுத்தியதாகவும் தெரிவித்து இருந்தார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி நாளை மறுநாள் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேச உள்ளதாகவும் அதிமுக வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த சந்திப்பின் பொழுது அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இபிஎஸ் டெல்லி விசிட்டை உறுதிப்படுத்தும் வகையில் அதிமுக தரப்பில் அவரது பரப்புரை பயணம் 2 நாட்கள் ரத்து செய்யப்பட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு கடந்த ஜூலை 7ஆம் தேதி முதல் சட்டமன்ற தொகுதி வாரியாக தொடர் பிரச்சாரம் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவித்துள்ளது. இதனால் வரும் 26ஆம் தேதி வரை தொடர் பிரச்சாரம் செய்திடும் வகையில் அறிவிக்கப்பட்டிருந்த எடப்பாடி பழனிசாமியின் எழுச்சி பயணம் 5ஆம் கட்ட சுற்றுப்பயண திட்டத்தில் செப்டம்பர் 17, 18 ஆகிய தேதிகளில் தருமபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ள இருந்த சுற்றுப்பயண திட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக செப்டம்பர் 28ஆம் தேதி தர்மபுரி, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய இடங்களிலும் 29ஆம் தேதி பாலக்கோடு, பெண்ணகரம் பகுதிகளிலும் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனை அவர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க உள்ளார். அமித்ஷாவுடன் மற்ற பாஜக தலைவர்களையும் அவர் சந்திக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. 2 நாட்கள் வரை இந்த பயணம் திட்டமிடப்பட்டு உள்ளது. இபிஎஸ் டெல்லி சென்று வந்த பிறகு செங்கோட்டையன் மீது மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க. உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.